இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் தொடர்ந்து டிவிகேயோடைய தலைவர் விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் செய்தார். முதல்ல அவர் தான் வரவேற்றார். பின்பு பயங்கரமான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இப்போ திரும்பவும் விஜய் அவர்களை ஆதரிக்கும் வண்ணம் இப்ப பேசியிருக்கார். இது கூட்டணி கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சகர் பல விதமாக பேசுகிறார்களே, இது என்ன சார்? இதை பத்தி உங்களுடைய பார்வை? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்து அவர் கட்சி தொடங்கிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரைக்கும் அண்ணன் அவர்கள் ஒரு தம்பியாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்ததுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்று அவர் தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தினாரோ, தன்னுடைய கொள்கையாக என்று அவர் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி பேசினாரோ, ரெண்டையும் ஒரே தட்டில் வைத்து பார்த்தாரோ, திராவிடத்தை என்றுமே இதுல இருந்து எடுக்க முடியாது, இந்த நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து திராவிடத்தை பிரிக்க முடியாது என்பது போல பேசினாரோ, அன்றைக்கிலிருந்து தன்னுடைய கொள்கை முரணாக நாம் தமிழர் கட்சி அதை பார்க்க ஆரம்பிச்சது. அதுதான் உண்மை. அதுல அண்ணன் அவர்களின் பேச்சுக்களா இருக்கட்டும், அண்ணன் அவர்கள் எடுத்துரைத்ததா இருக்கட்டும், நீங்கள் ஒன்று தமிழ் தேசியம் பக்கம் நின்றுங்க, இல்ல திராவிடம் பக்கம் நின்றுங்க, இது ரெண்டையும் எடுத்துட்டு வர முடியாது. இது ரெண்டையும் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு தளத்தில் இயங்குவை. சோ இதற்கு எதிராக ஒரு தமிழ் தேசியம் என்பது திராவிடத்துக்கு எதிராக தோன்றப்பட்டதுதான். இந்த நிலத்தில் இந்த மண்ணை சார்ந்தவன் ஆள வேண்டும், இந்த மண்ணின் மக்கள் மொழி தமிழ் மொழியை தாண்டி திராவிடம் என்பது ஒரு மொழியே கிடையாது, அது ஒரு இனமே கிடையாது, இது ஒரு மாய சொல்ங்கிறத எடுத்து கொண்டு வந்ததுதான் தமிழ் தேசியம். சரிங்களா? அப்படியேப்பட்ட இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்றை எடுத்து கொண்டு வந்து அதற்கு ஒரு உயிர் கொடுக்கிற மாதிரியும் ஒரு புத்துணர்ச்சியா அது அடுத்த தலைமுறை மக்களிடம் எடுத்து செல்வது போலையும் இவர் பேசினதுதான் எங்களுக்கான முரண். சரிங்களா? அதே போல என்றுமே ஒரு ஒரு நடிப்பு பின்புலத்திலிருந்து வந்து கொண்டு நடிப்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு இப்ப அவரை தொடரக்கூடிய இத்தனை இளைஞர்களையும் அவர் சரியாக வழிநடத்தி கொண்டு போயிருக்கலாம். ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி ஒரு அரசியல் தெளிவோடு, அரசியல் புரிதலோடு, ஒரு தத்துவத்தோடு, ஒரு கொள்கையோடு, ஒரு கோட்பாட்டோடு செய்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை. சரிங்களா? அப்ப இதுதான் எங்களுக்கான முரணை தவிர மித்தபடியாக தனி நபருக்கான இப்ப அவரை பற்றியான கேள்விகள் வைக்கும் போதும் இல்ல அவரை பற்றியான விவாதங்கள் வரும்போதும் எங்களுக்கு அவரை நேரடியாக மோசமாக இல்ல அவங்க பேசணுமோ, அவர் நாங்கள் எப்படி இன்றைக்கு இந்த மண்ணில் ஒரு தூய அரசியலை செய்ய முற்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை வாங்கி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மாபெரும் எதிர்கட்சியாக இந்த மண்ணில் திராவிடத்தை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவோ, நாங்க ரொம்ப தெளிவாக எங்கள் கொள்கையையும் பாதையும் வகுத்து செல்றோம். இன்னைக்கு 15 ஆண்டுகளாக இந்த மண்ணில் பல போராட்டங்களில் வெற்றியடைந்து பல மக்களுக்காக நின்று பல சிறைக்கு சென்று பல பேர் சிறைக்கு சென்று இத்தனை வரலாறு உள்ள ஒரு கட்சியை நீங்கள் ரொம்ப எளிதாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இது விஜயோட கூட்டணி அமைச்சிடலாம், இல்ல விஜயோட கூட்டணிக்காக அப்படிலாம் கிடையாது. ரொம்ப தெளிவாக அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்றாங்க. நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு அழைத்து பாஜக கூட்டணிக்கு அழைத்த போதே நாங்கள் நன்கு அவர்களை பற்றி தெரிந்து இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த முன்னோர்கள் செய்த தவறை நாங்கள் செய்யக்கூடாது, அவர்களோடு போய் கரைந்து விடக்கூடாது. என்னைக்குமே ஒண்ணு எதிர்த்து நின்று சண்டை போட்டு வெல்லணும்னு நினைப்பாங்க, இல்லாட்டி உறவாடி வெல்லணும்னு நினைப்பாங்க. தன் கூடவே தனக்காகவே ஒரு ஒரு நண்பனை போல தன்னை கூட இருந்து இவர்களின் வெற்றியை தானும் சுவைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதை போலதான் இன்னைக்கு இவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணியில் சேர வேண்டும், அந்த கூட்டணியில் சேர வேண்டும். அதில் அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவா நாம் தமிழர் கட்சி தலைமை ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடுகிறது, மக்களோடு மட்டும்தான் கூட்டணி. அதனால இந்த குழப்பத்துக்கோ இந்த ஐயத்துக்கோ எங்குமே வேலை இல்லைன்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பா சார், நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா 2024 இப்ப அதிமுக பாஜக வலுவான கூட்டணி அமைத்து விட்டார்கள். திமுக ஆல்ரெடி வலுவான கூட்டணியில தான் இருக்கிறார்கள். இப்போ தனித்து விடப்பட்டது
நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவினரையும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, என்றைக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டணியோடு இருந்திருக்கு தனித்து விடப்படுறதுக்கு? நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் தேர்தல் பயணத்தை தொடங்கிய காலம் முட்டு 2014 இருந்து ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இல்லை இடை தேர்தல்கள் பலவற்றை நாங்கள் சந்தித்த போதும் தனித்தேதான் களம் காண்டிருக்கோம். தனித்தேதான் களம் காண்டு இத்தனை சதவீத வாக்குகள் 8.2% வாக்குகளை வாங்கி 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று நாங்கள் ஒரு தனித்த அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கிறோம். யாரோடைய கூட்டணியும் போய் இவங்களோட ஒரு முறை அதிமுக ஒரு முறை திமுக இல்ல ஒரு முறை பாஜக காங்கிரஸ் என்று மாறி 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 கூட்டணியில் வைத்து நாங்கள் இந்த இடத்தை அடையவில்லை. மக்கள் மட்டுமே, மக்களை மட்டுமே நம்பி மக்களுக்காக மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ் மண்ணில் மிக பேசும் பொருளாக 2026 தேர்தலில் தனித்துவமாக வெல்லக்கூடிய இடத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்ந்துட்டு இருக்கு. இவர்கள் போடக்கூடிய கணக்குகள் எல்லாமே வெறும் எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு கூட்டணிக்குள் ஒருத்தரை தள்ளி அதில் வந்து வாக்குகளை பெற்று இந்த கட்சிக்கு இவ்வளவு வாக்கு, இந்த சாதிக்கு இவ்வளவு வாக்கு, இந்த மதத்துக்கு இவ்வளவு வாக்கு என்று ஒரு கூட்டணி கணக்குகளை போட்டு வெல்லலாம் நினைக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரியான கட்சியாக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி அதற்காக தொடங்கப்பட்டதும் அல்ல. அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி முதலில் தேர்தலை சந்திக்கும் போதே ஒரு மிகப்பெரிய கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்தித்து அவர்களோட ஒரு சீட்டோ 2 சீட்டோ 5 சீட்டோ வாங்கி நேரம் கரைந்து போயிருக்கும். அப்படியாப்பட்ட இலக்கு எங்களோடது கிடையாது. எங்கள் இலக்கு மிக தெளிவானது. இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணை ஒரு புதிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தணும். இதுவரை இருந்தது போல் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டை ஒரு சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும். இங்கு கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மண்ணின் வளம் பாதுகாக்கப்படும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நன்கு வாழ வேண்டும். அவர்களின் வாழ்வாதாரம் சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும். இங்கு உள்ள மலைகள் வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். இங்க உள்ள தொழில்கள் எல்லாம் வந்து தற்சார்பு நிலையை மாற்றி தற்சார்பு தொழில் இதை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மிகப்பெரிய எங்களோட இலக்கு பெருசு. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து நாளைக்கு பாஜக கூப்பிடுது, இல்ல அதிமுக கூப்பிடுது, அதனால போய் ஒரு 5 சீட்டை வாங்கிடுவார்கள், 10 சீட்டு, அப்படியான எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. அந்த கூட்டணி கணக்கு நாம் தமிழர் கட்சி வராது. ஏன் இவர்கள் வந்து அதிமுக பாஜக இணைந்து விட்டதை பார்த்து அச்சப்படுறார்கள் அப்படின்னா, இது போல இல்லாம அந்த மாபெரும் கூட்டணின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் திமுக என்றைக்குமே தன்னுடைய பலத்தை நம்பி என்றைக்குமே வேலை செய்யாது. திமுக என்றைக்குமே ஒரு ஊழல் கரை படிந்த, ஊழல் மலிந்த, ஊழல் நிறைந்த ஒரு கட்சி. அதில் பயணிக்கக்கூடிய எல்லாருடைய எண்ணங்களும் அதை நோக்கிதான் இருக்கும். நம்ம ஜெயிச்சு வந்தா எவ்வளவு சீட்டு வாங்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம வந்து இந்த மண்ணை கூறு போட்டு தனக்கானதா மாத்திக்கலாங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர அதில் வந்து எதிரியாக வரப்போறவர்கள் எல்லாத்தையுமே அவங்க பிளவுபடுத்துவாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை வந்து அதிமுக பாஜக சேரக்கூடாது, அவர்கள் கொஞ்சம் வலிமையா மாறி விடுவார்கள் என்று என்றாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி நீங்க நல்லா உற்று நோக்கினா பார்க்கணும், இது நாள் வரை அவர்கள் மிக அதிகமாக எந்த கட்சியுமே எதிர்த்து கிடையாது. நாம் தமிழர் கட்சியை தாண்டி நீங்க 2021 தேர்தலுக்கு பிறகு ஒரு மாபெரும் எதிர்கட்சியாக செயல்படுறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இவர்களோட கேள்விகளும் சரி, இவர்கள் அடக்குமுறையும் சரி, ஒடுக்குமுறையும் சரி, இது நாம் தமிழர் கட்சியை நோக்கி மட்டுமே இருந்திருக்கே தவிர அதிமுக பற்றி அவர்கள் பிரச்சனை கவலையப்பட்டது கிடையாது. அவர்களை ஒரு எதிரியாக, ஒரு சித்தாந்த எதிரியாக, ஒரு கொள்கை எதிரியாக, ஒரு நேர்மையான கட்சியாக அவர்கள் திமுகவை எதிர்க்கக்கூடிய தெம்பும் தானி இருக்கக்கூடிய கட்சியாக அவங்கள நினைக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கு வந்து தத்துவங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் சரியாக வடிவமைக்கப்பட்டு சரியான இலக்கை நோக்கி இந்த பயணம் எந்த சமரசமும் இன்றி நடைபெறுவதால் இவங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கு. ஆனா கண்டிப்பா நேர் எதிரான எதிர்கட்சி அப்படின்னா அதிமுக தானே சார்? திமுக நீங்க வாங்கி கூடிய வாக்குகளை வைத்தோ இல்ல வாங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்தோ நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி இவர்கள் எதிர்கட்சியாக செயல்பட்டாருன்னு ஒண்ணு முக்கியம் இருக்குல்ல. மக்கள் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கு. இவர்கள் கட்சியை சமாளிக்கவே சரியா இருந்தது. இவர்கள் கட்சியை காப்பாற்றக்கூடியும் இவர்கள் கட்சியின் தலைமையை காப்பாற்றக்கூடிய வேலையை மட்டும்தான் இந்த 4 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக செய்து கொண்டார்கள் இருக்கலாம். அதிமுக எந்த இடத்துல திமுகவை
மூர்க்கமாக எதிர்த்திருக்கு, எந்த கொள்கையில அவர்களிருந்து விலகி நின்றிருக்கு, எந்த கொள்கைகளை அவர்கள் அவர்களை 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 நகர விடாமல் தடுத்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துலயும் இல்ல. இங்க நடக்கக்கூடிய கொள்ளைகளும் கொலைகளும் இந்த மண்ணை களவு கண்டு கொடுக்க இன்னைக்கு கன்னியாகுமரியில நடக்கக்கூடிய மிக மோசமாக அங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் கடத்தி போறக்கூடிய எந்த இடத்துல நின்றுருக்கா? அதிமுக எதிர்த்து நின்றுருக்கா? ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கா? ஒரு போராட்டம் பண்ணியிருக்கா? எதுவுமே கிடையாது. சட்டசபையில எதிர்த்து பேசிட்டாங்களா? சட்டசபையில் அவர்கள் எதிர்த்து பேசி அதனால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்ன சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரு மக்கள் பிரச்சனைக்கு எந்த இடத்துலயும் குறைப்பா இன்னைக்கு பேச ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு அதிமுக வெளியில பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன வகுப்பு வாரியத்தை பத்தி பேசுறாங்க, நீட்டை பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி பேசுறாங்க, நீட்டுக்கு இறந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி சொல்றாங்க. இதெல்லாம் வெற்று நாடகம். இன்னைக்கு தேர்தல் வருங்கிறதுக்காக இன்னைக்கு பேசுறாங்க. இதனால் வரை பாஜகவின் திட்டங்களை எதிர்த்து அவர்கள் பேசியதுண்டா? இன்னைக்கு அவர்களோட கூட்டணி வைத்துக் கொண்டு பேசுறாங்க. இன்னைக்கு இஸ்லாமியரின் வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவங்க பேசலாமே தவிர, மற்றபடி அவர்களுக்கு இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும், இந்த மண்ணில் மக்கள் நல்லா வாழ வேண்டும் என்ற எண்ணம் என்னைக்குமே கிடையாது. அதனால நீங்க அதிமுக ஒரு எதிர்கட்சின்னு சொல்லாங்க, அது அந்த கட்சியே ஏற்றுக்காது. நீங்க சொன்ன வாதத்தை அதிமுக ஏற்றுக்காது. அந்த 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 நிலைமையிலதான் நீங்க இந்த கட்சி இருக்கு. இன்னைக்கு அவர்கள் நன்கு தெரியும் எல்லோருக்கும். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமையில் பாஜக வேற ஆதரிக்கவில்லை என்றால் இன்னைக்கு அவரோட தலைமையை மாத்திருப்பாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களையோ இல்ல ஓபிஎஸ் அவர்களை மறுபடியும் கொண்டு அந்த கட்சியை கவலையுறம் செய்யக்கூடிய இடத்தில் இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் மிரட்டப்பட்டு திருப்பி ஒரு தலைமைக்கு வந்திருக்காரு, ஒரு கூட்டணிக்குள்ள வந்திருக்காரு. சோ அவங்களோட கட்சி அந்த நிலைமையில தான் இருக்கு. கட்சியை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த மண்ணை மக்களை இந்த திமுக என்ற இந்த அதி கொடூரமான ஒரு அரசிலிருந்து அடாவடி அரசிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்களை இதிலிருந்து காப்பாற்றி ஒரு நல்ல அரசை வழங்க வேண்டும் என்ற எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. முழுக்க முழுக்க அவர்கள் ஒரு சுயநலத்துக்காக, இந்த கூட்டணி என்பது வெறும் சுயநலத்துக்காக ஏற்படுத்த கூட்டணி தான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவங்களை எதிர்கட்சின்னு சொல்லுவீங்க? கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் சார். இப்ப அண்மையில அதிமுக ஒரு போராட்டம் நடத்தினது. கண்ணீர் அஞ்சலி நீட் தேர்வுக்காண்டி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதுல அத குறித்து சீமான் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் போது, அதிமுகவுக்கு வேணா நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கடுமையா அதிமுகவை சாடி இருக்காங்களே. இதற்கு பதிலளிக்கிற விதமாக அதிமுக இருக்கிறவங்களும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் வர்ற இதை பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன்? இல்ல, இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். இது எதிர்பார்த்துதான். அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே மக்கள் ரசிக்கும்படியாக, மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாம இல்ல. எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இது நாள் வரைக்கும் இந்த கட்சி எங்க இருந்தது, இப்போ அதை எதை நோக்கி போகிறார்கள், இவர்கள் இதற்கு முன்னால் 10 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆளும் போது இவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள். அதனாலதானே இன்னைக்கு திமுக அவங்களால எதிர்த்தே கேள்வி கேட்க முடியல. இன்னைக்கு திமுகவையும் அதிமுகவையும் சரிசமமா எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தானே இன்னைக்கு இருக்கு. யாரோடையும் கூட்டணி என்ற பேரத்துக்கு செல்லாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டும் 2 சீட்டும் மண்டியிட்டு அவர்கள் போடக்கூடிய ஒரு நோட்டுக்கும் கொடுக்கக்கூடிய சீட்டுக்கும் விலை போகாமல் இன்னைக்கு எப்படி விடுதலை சிறுத்தைகள் வாயை திறந்து பேச முடியாம இன்னைக்கு மௌனமாக தன் சமூக மக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளையும் அல்லல்களையும் அவலங்களையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இன்னைக்கு அந்த கூட்டணியில இருக்காங்களோ, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைனால வாயை திறந்து பேசவே முடியும் இல்லைல்ல. இன்னைக்கு அவர் அவர் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களையும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் இல்ல கட்சியை சார்ந்த தொண்டர்களையும் தான் பேச முடியுதே தவிர எதிர்கட்சியை நோக்கி அவரால் எந்த கேள்விகளையும் வைக்க முடியவில்லை. இன்னைக்கு மேலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆலய நுழைப்பு போராட்டம் நடந்த உடனே தான் இன்னைக்கு அந்த கோயிலே திறக்கப்படுது. வழக்காடு மன்றத்துல பிரச்சனைகள் போயிட்டு தானே சார் இருக்கு. என்னமா மீண்டும் அந்த கோவில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டு தானே இருக்கு. பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்கிறது முக்கியம் இல்லம்மா. ஒரு 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 நீதிமன்றம் அந்த கோயிலை திறக்க வேண்டும் என்ற சொன்ன பிறகும் கூட, உத்தரவு போட்ட பிறகும் கூட, ஏன் உங்களிடம் தான் காவல்துறை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு துறை நீங்கள் தான் இது பண்றீங்க, அரசு உங்கள் கையில் இருக்குது, ஏன் அதை ஒரு ஒரு ஊர் மக்களுக்காக நீங்க ஒரு சமூக மக்களின் வாக்குக்காக தானே நீங்க அப்படி பண்றீங்க. சமூக நீதிக்காக நீங்க அதை செய்யலையே. நீங்க சமூக நீதியை நிலைப்படுத்தணும். நீங்க
திராவிட கொள்கையே சமூக நீதி தான் பேசக்கூடிய மக்கள், இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணை வந்து பெரியாரின் மண், திராவிட மண், இந்த மண்ணில் தான் சமூக நீதி நிலை பெற்றிருக்குன்னு பேசக்கூடியவர்கள், சாதாரணமா ஒரு கோயில்ல நீங்க வந்து ஒரு ஆதி திராவிட மக்களை அவர்கள் போய் அந்த அந்த திரௌபதி அம்மன் கோயில் போய் வணங்க கூட உங்களுக்கு வந்து உரிமையை பெற்று தர முடியலன்னா, நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக காத்து வந்தது என்ன? இந்த கேள்வி பதில் இருக்கா? ஒரு கோயிலுக்குள்ள ஒரு ஒரு தலித் இளைஞன் நுழைஞ்சான், அவனை வீதியில் வைத்து மிக மோசமாக அவனை நடத்தி அவனை அடித்து துன்புறுத்திய நிகழ்வு உங்க ஆட்சியில தான் நடந்துட்டு இருக்கு. உங்க ஆட்சியில தான் நடக்குது. வாகனத்தில் பைக்ல செஞ்சுட்டா, ஒருத்தன் புது பைக் வாங்கிட்டா, ஒரு ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருவன் என்பதால் அவனை கூப்பிட்டு கையை வெட்டி இருக்கீங்கன்னா, இது எந்த மண்ணில் நடக்குது? எந்த ஆட்சியில நடக்குது? நீங்க சொல்லக்கூடிய அப்பாவின் ஆட்சி தானே, திராவிடத்தின் ஆட்சி தானே, புதிதாக பொறுப்பு வகிக்கும் துணை வேந்தரின் ஆட்சி தானே. இவ்வளவு பொறுப்புகளை வாங்கி என்னை அப்பான்னு கூப்பிடுற ஆட்சியில தானே இவ்வளவு அவலங்களும் நடக்குது. அப்ப நீங்க இதெல்லாம் நீங்க உங்களால செய்ய முடியாதுங்கும் போது, நீங்க கை கட்டி வாய் போட்டு நிற்கும் போது, ஒரு தனித்து ஒரு 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 இனத்தை இங்கு பல குழுக்களாக பிரித்து இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பதற்காக பிரித்து வைத்ததை ஒரு குடைக்குள் கொண்டு வந்திருக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய புரட்சியால் ஒரு தனித்துவமான ஒரு 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 தத்துவத்தை இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எல்லா சமூகமும் எல்லா சாதியினும் ஒன்று நாம் எல்லாம் தமிழர் என்ற ஒரு குடைக்குள் இருக்கிறோம் கொண்டு வந்து இன்னைக்கு எதிர்கட்சியா கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துலயும் யாரிடமும் சமரசம் இல்லாமல் யாரிடமும் ₹1 காசு கொடுக்காம இதை வாங்கின வாக்குல யாராவது சொல்ல முடியுமா? பெரிய கட்சின்னு சொல்ற எந்த கட்சியா சொல்லுமா? 36 லட்சம் வாக்குகள் நாங்க சொல்லுவோம், இது எங்களுக்காக விழுந்த வாக்குன்னு சொல்ல முடியும். ₹1 காசு கொடுக்காமல் நேர்மையா வாங்க வாக்குன்னு சொல்ல முடியும். இந்த எந்த கட்சி? திமுக சொல்லுமா? அதிமுக சொல்லுமா? ஏன் பாஜக கூட சொல்லுமா? சொல்ல முடியாது. எல்லார் இடத்திலையும் கரைபிடிந்த கைகளை வைத்துக் கொண்டு இவர்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இடத்தில் எதிர்த்து தெம்பும் திராணியும் உள்ள கட்சியாக நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலை நோக்கி செல்கிறது. கண்டிப்பா சார். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து டிசம்பருக்கு அப்புறம் கூட்டணி குறித்து வந்து அறிவிப்போம் அப்படின்னு விஜய் அவர்களுடைய கட்சியில பேசப்படுறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரோடைய இவர் கூட்டணிக்கு போறதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு கட்சி தொடங்கி நீ என்ன என்ன செயல்பாடுகள் நீங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்கீங்க மக்கள் உற்று நோக்குறாங்களா? நீங்க கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து படத்துல நடிங்க, என்ன வேணாலும் நீங்க பிசினஸ் மேனா இருங்க, இல்ல ஒரு பெரிய தொழிலதிபர் பெரிய இடத்துல இருக்கீங்க, அதெல்லாம் வேற. நீங்க கட்சியின் தொடங்கி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களை சந்தித்து மக்களிடம் எந்த இடத்துலயுமே போல, நீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு போய் ஒரு நாடகத்துக்காக நீங்க போய் வந்து அவ்வளவு அழுத்தம் கொடுத்தது, அதில் முதன்மையா அழுத்தம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான். நீங்க வந்து பனையூர்லயே படுத்து கிடக்கீங்க, பனையூர்ல இருந்துட்டே அரசியல் செய்றீங்க, வெறும் ட்விட்டர்ல அரசியல் செய்றீங்க, வெறும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அரசியல் செய்யுங்கன்னு மிக கடின வார்த்தைகளாக இவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்பியது நாம் தமிழர் கட்சி தான். சரிங்களா? அப்ப அதற்கப்புறமாக வேற வழியே இல்லாம தான் அவர் அங்க வந்தார். மித்தபடி வந்து இந்த மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும், மக்களின் பிரச்சனைகள் எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தெரியாது. மக்களை சந்திக்க இருப்பதா இருக்குதே சார். என்னங்கம்மா? தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்க இருப்பதா இருக்கு. இப்ப ஏப்ரல்ல கோவையில வந்து நடத்துறாங்க. 24, 25ல வந்து பூத் கமிட்டி நடத்துறாங்க. அதுல வந்து 1 கோடி பேரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்றாங்களே. விஜய் கமிட்டி போடுறாங்க. பேசுவா, சொல்லுங்கவா? சொல்லுங்க சார். இது எப்போதும் போலதாமா. இது தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வந்து நீங்க விஜயகாந்த் அவர்கள் கட்சி அவரு கூட ஒரு ஒரு ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு கட்சியாக தொடங்கி அவருக்கு ஏற்கனவே மன்றங்கள் இருந்தது எல்லாத்தையுமே கட்சி உறுப்பினர்களை ஆக்கி அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய இடத்துல அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. ஆனால் அதற்கப்புறமா நீங்க தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கினா இருக்கட்டும், விஜயகாந்த் கட்சி தொடங்கினா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வந்து பின்புலத்தில் தன்னுடைய ரசிகர்களை
கட்சியின் உறுப்பினராக கட்சியின் பொறுப்பாளர்களாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய பலம் இது அப்படின்னு நம்பிக்கிட்டு வராங்க. ஆனா ஒரு தேர்தலுக்கு அப்புறம் அவங்களோட இடம் எங்க அப்படின்னா கேள்விக்குறியாதான் போய் நிக்குது. இதுக்கு உதாரணம் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஐயா கமலஹாசன் அவர்கள், அவருக்கும் மிகப்பெரிய மன்றம் வச்சிருந்தாரு. தமிழ்நாடு முழுக்க அவருக்கு மன்றம் இருந்தது. இதெல்லாம் ஒரு 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 ரசிகர் மன்றமாக, ஒரு நற்பணி மன்றமாக இருந்தது எல்லாத்தையுமே மாற்றி தன் கட்சியை தொடங்கி அவர் எல்லா இடத்துலையும் போட்டி போட்டு கட்சி நின்றார். அதே இடத்தை நோக்கிதான் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் சென்று கொண்டுதான் இருக்கு. எனக்கு அச்சம் வருது. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த பொது மக்களின் எண்ணமாக தான் இது அப்படி இருக்கு. எதற்காக நான் அப்படி சொல்றேன்னா, இவரும் யாரோ பின்புலத்திலிருந்து இயக்கப்படுகிறார் என்பதுதான் எல்லோருடைய பார்வையாக இருக்கு. ஏன்னா இவருடைய ரசிகர்களின் பலம் இருக்கு இல்லையா, இவர் பெற்று வச்சிருக்கிற ஒரு நன்மதிப்பு, படத்துல புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகராக இருந்ததுனால இதை மட்டுமே வைத்துக்கொண்டு இவரின் இளைஞர்கள் மீது இவருக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பை வைத்துக்கொண்டு, இளைஞர்கள் இவர் பின்னால் இருப்பதை வைத்துக்கொண்டு இந்த அரசியல் களத்தில் எல்லோரையும் தன்மயப்படுத்தமாகவும் இல்ல யாருக்கோ விழ வேண்டிய வாக்குகளை, யாருக்கோ செல்ல வேண்டிய வாக்குகளை, யார் பின்னாடி எதுக்கு, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு இளைஞர் கூட்டம் படை திரண்டு நிற்பதை பார்த்து ஐயப்பட்டு யாரோ ஒருத்தர் இவர் பின்னாடி இருந்து இயக்கப்படுகிறார், இவர் இந்த கட்சிக்கு தலைவர் இல்ல, இவர் யாருடைய பொம்மையாக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனதில் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாருமே அந்த இடத்துலதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் எல்லாமே ஒரு நாடகம் போட்டு, ஒரு செட்டு போட்டு, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு படத்தின் தயாரிப்பு வேலைகள், படப்பிடிப்பு வேலைகள் எப்படி நடக்குமோ அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல நீங்க ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னாலோ, ஒரு இடத்துல ஒரு 10 பேர் நினைப்பாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நடிக்கும் போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல எப்படி ஒரு 20 பேரை கொண்டு நிறுத்தி ஒரு அட்மாஸ்பியர்னு செட் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு இடத்தை நோக்கி இன்னைக்கு அந்த கட்சி போறது ரொம்ப அவலமாவும் இருக்கு, ரொம்ப ஆபத்தாகவும் நான் நினைக்கிறேன். இந்த கட்சி இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை மறுபடியும் ஒரு தவறான ஒரு வழிநடத்தல் கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்க வைக்குமோ என்பதுதான் இது எல்லாமே காட்டுது. இவர்களுக்கு கட்சி அவர்களுக்கு அங்க வாரியம் என்ன நடக்குது, இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை, மத சிறுபான்மையருக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு, சிஐஏ திட்டம் என்ன, எந்த கொள்கையோ எந்த நிலைப்பாடுகளோ எதையுமே தெரியாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு இவர்கள் மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரோட்ல ஜேசிபில வச்சு பூவை கொண்டு ஒருத்தரை கொட்டுறாங்க, தலை மேல ஃபுல்லா கொட்டுறாங்க. ஒருத்தர் என்னன்னா காவடிங்கிற பேர்ல அந்த ஜேசிபில தொங்கிக்கிட்டு கழுத்துல தொங்கி எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னே தெரியல. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது 2026 தேர்தல் இவர்கள் தவறான கண்ணத்துடன் ஏதோ அங்க இருக்கிற ரசிகர் மன்றத்தெல்லாம் பூத் கமிட்டியா போட்டா உடனே வாக்குகள் வந்துடும், அவர்களை எல்லாம் பணம் கொடுத்து கொண்டு நிறுத்தும் போது மக்கள் உடனடியாக இவர்கள் அடுத்த முறை எங்களை காக்க ரட்சிப்பார் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி உடனே எல்லாரும் தமிழ்நாட்டுல உள்ள எல்லாரும் வாக்குகள் அளித்திருவார் என்ற நம்பிக்கையில இருக்காங்க. அது நடைபெறாது என்பதுதான் யதார்த்தம். கண்டிப்பா. இப்போ அண்மையில நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா இப்போ அதிமுக பாஜக கைகோர்த்த மாதிரி அவர்களுடன் நாம் தமிழரும் தாவைக்காவினர் விஜய் அவர்களும் கைகோர்த்தா கண்டிப்பா திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு கூறியிருக்காங்களே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? யாரோட கைகோர்க்கணுங்கிறாங்க? அதிமுக பாஜக அவர்கள் கூட்டணியில இணைந்தால் ஈஸியா திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ரொம்ப ரொம்ப சிக்கலா நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக வீழ்த்ததுக்காக மட்டுமே நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இது எங்களின் எதிரியாக நாங்கள் திமுக பார்க்கிறோமே தவிர இதற்காக தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது அப்படின்றதுனால இது பல காரணங்கள் இருக்கு தமிழ் மண்ணில். அதில் ஒரு காரணம் தான் திராவிட கட்சியான திமுக. திராவிடத்தின் வேறாக திராவிடம் என்ற சொல்லாடலை
தூக்கி கொண்டு இன்றைக்கும் அது ஒவ்வாத ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சியின் முதன்மையாக இருக்கக்கூடிய திமுக எதிர்க்கிறோம் என்றால் அவர்கள் இந்த மண்ணில் ஏற்படுத்திய பிளவுகளும் அவர்கள் இந்த மண்ணை கபலீகரம் செய்ததும் இந்த மண்ணை வந்து மாற்றான் மனப்பான்மையோடு பார்க்க தொடங்கி இதில் உள்ள வளங்கள் எல்லாத்தையும் களவு போக வைத்ததும் அதற்கு முதன்மையான காரணமா இருப்பதும் தான் இது முக்கிய காரணம். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடிய திமுக தான் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரே கட்சி அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா இவர்களுக்கு சரிசமமாக அதிமுகவும் இந்த மண்ணை ஆண்டு இந்த மண்ணில் பல எப்படி சொல்றது பல இந்த 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 ஊழல்களா இருக்கட்டும், இந்த கொள்கைகளின் முரண்களா இருக்கட்டும், இல்ல இந்த வளங்கள் களவு போடுறதுக்கான இவர்களின் பங்களிப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே திமுகவுடன் அதிமுகவுக்கும் சரிசமமாக பங்கு இருப்பது இதை யாரும் மறுக்க முடியாது. சரிங்களா? அப்ப அதற்கு துணை போனது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று காங்கிரஸா இருக்கும் இல்ல பாஜக இருக்கும். இன்னைக்கு கச்சத்தீவை காவு கொடுத்ததுல திமுகவுக்கு பங்கு இருப்பது போல அதிமுக தலையை அசைக்காமல் அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்காமல் அமைதியா இருந்தது அதிமுகவுக்கும் பங்கு இருக்கு. எண்ணற்ற பல இன்னல்கள் இந்த மண்ணில் நிகழும் போது மௌனமாக கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு அமைதி காத்ததும் இதுல வந்து அவர்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்க 1999ல நீங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் பாஜக வேணாம் அப்படின்னு போது அவர்கள் இருந்து அவர்கள் பல கோரிக்கைகளை வெளியேறும் போது இல்ல RSSம் திராவிடம் போல் ஒரு சமூக அவர்களை முட்டு கொடுத்து இவர்களோட இணைந்தது எப்படி திமுக முழு பங்கு இருக்கோ அதே போல ஜெயலலிதா அவர்கள் முதலில் வாஜ்பாய் அரசு காரணமா இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் பங்கு இருக்கு, அதிமுகவுக்கும் பங்கு இருக்கு. வந்து திமுக எதிர்ப்புறோங்கிறதுக்காக இந்த முறை நாங்கள் அதிமுக மறுபடியும் போன முறை செய்த தவறுகளை செய்ய மாட்டாங்க. செய்த தவறுகளும் இதுவரை செய்த ஊழல் தான் கண்டிக்கப்பட்டதும் சுடுகாட்டு ஊழல் பல ஊழல்கள் அவர்கள் பின்னாடி நிற்கிறது. குட்கா ஊழல் இருந்து சுடுகாட்டு ஊழல் இருந்து இன்னைக்கு பல ஊழல்கள். சரிங்களா? அப்ப இதெல்லாம் நீங்களும் நாளைக்கு போய் பொறுப்பேற்றுக் கொண்டு நிற்பீர்கள். நான் என்ன சொல்றேன், இந்த மண்ணில் அகற்றப்பட வேண்டியது திமுக, அதுல மாற்றுக்கிறது. ஆனால் நாம் தமிழர் என்ற கட்சி 234 தொகுதியில் தனித்து போட்டியிடுகிறது. அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து வெல்ல வைக்க வேண்டுமே வேற இவன் பெரிய திருடன், இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன திருட வர்றான், இந்த மனநிலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் விதைக்கிறாங்க. அதுல ஊடகமும் இந்த வேலையை செய்யறதுதான் நம்மளுக்கு கவலையா இருக்கு. ஏன் எல்லாரும் மாற்றி சிந்திக்க மாட்டாங்க? ஒரு நல்லவன் வர்றான், ஒரு தூயவன் வர்றான், இந்த மண்ணை காக்கக்கூடியவனா இருக்கா, அவன் மீது எந்த பழிச்சொல்களும் இல்ல, அவன் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம இருக்கான், சமரசம் இல்லாம இந்த மண்ணுக்காகவே மக்களுக்காகவே நிற்கக்கூடிய ஒரு தலைவனா நிற்கிறான். தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் தேர்தல் களத்தில் ₹1 காசு கொடுக்காம, யாரிடமும் வாக்குகளுக்காக பொய் சொல்லாமல், வாக்குகள் கள்ள ஓட்டு போடாம, எந்த குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளரை நிறுத்தி நேர்மையாக தேர்தலை எதிர்கொண்டு இன்னைக்கு 8% வாங்கின இவர் பின்னாடி எல்லாரும் போங்கன்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டீங்க? ஏன் அப்படி ஓட்டு? நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் 15,000 வாக்குகளுக்கு மேல வைத்திருக்கோமே. ஏன் அந்த அளிக்கக்கூடிய மக்கள் ஏன் இவரை தேர்ந்தெடுத்து இவர் நல்லவனா இருப்பான்னு சிந்திங்க. நீங்கள் எல்லோரும் அதை நோக்கி போங்கதான் எங்களோட கேள்வி. மறுபடி ஏன் நீங்க வந்து இவன் கம்மியா போய் சொல்லியிருக்கான், இவன் கம்மியா திருடி இருக்கான், இவன் கம்மியா ஊழல் செஞ்சிருக்கான், அதனால இந்த முறை இவங்களோட சேர்ந்துக்குவோம், எப்படியும் அந்த பெரிய எதிரியை வீழ்த்திட்டான். இன்னைக்கு நீங்க இந்த கம்மியான எதிரி, கம்மியா திருடுனவன் நாளைக்கு அதிகமா திருட மாட்டான்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு மெஜாரிட்டியா வென்று வரும்போது அவர்கள் அதை தவறை திருப்பி செய்ய மாட்டார்கள் என்ற என்ன நிச்சயம் இருக்கு? அப்ப ஏன் ஒரு புதிய சக்தியாக புதிய மாற்றமாக வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நோக்கி மக்களை நீங்களும் கொண்டு வரணும்ல? மக்கள்கிட்ட நீங்க இந்த ப்ரொபகண்டா செய்யணும்ல? அதைத்தான் நாங்கள் விரும்புவோம். கஸ்தூரி அவர்களுக்கும் நான் இதை வேண்டுகோளே வைக்கிறேன். நீங்கள் இந்த கோணத்தில் தயவுசெய்து சிந்திங்கள். நீங்கள் வந்து யாரிடம் வாக்குகள் எல்லாமே கன்சாலிடேட்டடா
ஒருத்தர்கிட்டே போய் இருக்கிற கிடையாது. நான் இந்த முறை வாக்கு போட்டா நான் 200 வருஷம் இவர்கள் தான் வாக்கு போடுவேன்னா ஒவ்வொரு முறையும் திமுக செஞ்சிருக்குமே, ஏன் அதிமுக செய்யுது? அப்ப மக்கள் ஒரு தடவை யோசிக்கிறான்ல. அப்ப மக்களோட மனதை நீங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படிதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நீங்கள் எல்லோரும் ஆதரிக்க வேண்டுமே தவிர, நீங்கள் அண்ணன் சொல்றாருல, ஏன் என்ன கொண்டு போய் தள்ளுறீங்க அப்படிங்கிறாங்களா? அதுதான் உண்மை. எங்களை தனித்துவமா இருக்க விடுங்கள். ஒரு கட்சி வளர்ந்து வர்ற கட்சியை நீங்கள் கைதூக்கி விடுங்கள். ஐயா மணி அவர்களா இருக்கட்டும், மற்ற ஊடகங்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை அதான். நீங்கள் எங்கள் கட்சியின் மீது வைக்கக்கூடிய வாதங்களா இருக்கட்டும், இல்ல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கட்டும், அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் மீது நேர்மையாக, உண்மையாக நீங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தால் அதற்கு பதில் சொல்றோம். ஆனா நீங்க மறுபடியும் நீங்கள் இந்த கூட்டணியில சேர்ந்தா இத்தனை இடங்கள் வரலாம், அந்த கூட்டணியில இருந்தெல்லாம் அந்த இடத்துக்கு போகாமல் நீங்கள் தனித்துவமாக ஒரு புதிய ஆற்றலாக வரக்கூடிய கட்சியை நீங்கள் ஆதரித்து நில்லுங்கள்ங்கிறதா என்னோட வேண்டுகோள். கண்டிப்பா அரசியல்ல இருக்கக்கூடிய பல விவரங்களை வந்து தெளிவாக கூறியமைக்கு நன்றி சார்.